வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/6/2025 வைகாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியம் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தெய்வ தரிசனம் சிலருக்கு ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தொலை தூரத்தில் நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகளுடன் மட்டும் கோபதாமம் இல்லாமல் இருந்தால் தொழில் ரீதியாக மேலதிகாரிகளுடன் தர்க்கங்கள் வேண்டாம். தேவையில்லாத உங்களை பற்றி சில கதை சுருட்டுகள் சொல்லுவார்கள். சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கொடுத்த வாக்கில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய தொழிலமைப்பு சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, படிப்பு வளர்ச்சி காணப்படும். கண்டிப்பாக உங்களுக்குன்னு என்று யாரோ ஒருத்தர் கைடு பண்ணுவதற்கோ உதவுவதற்கோ தயாராகி இருப்பார்கள். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது உங்களுடைய சாமர்த்தியம். கொடுத்த வாக்குக்கு மதிப்பு மரியாதையும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. டக்கென்று நல்ல காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய பிராப்தம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பயணங்கள் எது வந்தாலும் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக விரயங்கள் காணப்படுவதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது அடக்கி வாசித்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பெரிதாக்குவதற்கு சிலர் முயற்சித்து வெற்றி ஏற்படும். அதனால் கண்டிப்பாக சிறு சிறு விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெரிய அளவு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட
மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதோ ஒரு மனத்தாங்கல் தேவையில்லாத இருக்கும். நீங்கள் தான் அவர்களை அரவணைத்து கொண்டு தோழனாக தோழியாக ஆறுதல் சொல்வது கடமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றி கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வாகனத்தில் சிறிது கவனம், பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாமே என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்ற விஷயங்கள் சாதகமும் சந்தோஷமும் முதலீடுகளுக்கும் குறைவிருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் அனுகூலமும் சந்தோஷமும் தைரியமும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக ஆத்ம ரீதியான அமைப்பும் அனுகூலத்தை லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுக்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.